கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக கூறுகிறது: யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியுராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்தியு தேசத்தனாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு பவுல் அவர்களிடத்திற்கு போனான் என்பதாக. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற முன்மாதிரியான விசுவாச குடும்பம். அக்யூலா அண்ட் பிரிசில்லா அண்ட் எக்ஸப்ளரி ஃபேமிலி ஆஃப் ஃபெய்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற குடும்பம் யூதர்களாய் காணப்பட்டதினாலே இத்தாலியாவிலிருந்து ரோமர்களால் துரத்தப்பட்டார்கள். இவர்கள் கொரிந்து பட்டணத்தில் வந்து கூடாரம் பண்ணுகிற தொழில் செய்து வாழ்ந்து வந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தில் கொரிந்து பட்டணத்திற்கு வந்தான். அவனை இவர்கள் தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டு தங்களோடு தங்கியிருக்கும்படிக்கு அனுமதித்தார்கள். பின்னாட்களில் பவுல் இவர்களை குறித்து எழுதும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களுக்கு நான் நன்றி அறிதல் உள்ளவனாயிருக்கிறேன் என்றான். பவுலுடைய ஜீவன் தப்புவதற்காக அவனுக்கு பதிலாக தங்களை மரிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். புதிய ஏற்பாட்டில் விருந்தோம்பலுக்கு இந்த குடும்பத்தை நல்ல ஒரு உதாரணமாக கருதலாம். அத்துடன் இந்த 3 பேருக்குள்ளும் காணப்பட்ட நட்பானது பவுலின் ஊழியத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் காணப்பட்டது. பவுல் மரிப்பதற்கு முன்பு அவன் எழுதிய கடைசி நிருபத்தில் பிரிஸ்கில்லாளுக்கும் ஆக்கில்லாளுக்கும் ஒனேசிபோருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு என்று 2 தீமோத்தேயு 4:19 எழுதினார். சுமார் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை உபதேசித்து கொண்டு வந்தான். அப்போஸ்தலனாகிய பவுலின் கொரிந்து பட்டண ஊழியத்திற்கும் பின்னாட்களில் அங்கே தோன்றின கொரிந்து சபைக்கும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பமும் காரணமாயிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் அழைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை ஊழியம் செய்யவில்லை என்றாலும் ஊழியர்களுக்கு உதவியாக காணப்படும் போது தேவ வசனம் வளர்ந்து பெருகும். அநேக சபைகள் புதிதாக தோன்றுவதற்கு அது காரணமாக அமையும். அப்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். பின்பு பவுல் எபேசு பட்டணத்திற்கு வந்தபோது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பமும் அவனோடு கூட எபேசுவுக்கு வந்தார்கள். பவுல் எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டு வந்த வேளையில் அவன் எருசலேமுக்கு போக வேண்டியதாயிருந்ததால் இவர்கள் 2 பேரையும் எபேசுவிலே விட்டு அங்கு காணப்பட்ட ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படிக்கு விட்டு சென்றான். இந்நாட்களில் அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவனையும் தங்களோடு சேர்த்து கொண்டார்கள். பவுலுக்கு காண்பித்த அதே விருந்தோம்பலை அப்போலோவுக்கும் காட்டினார்கள். அத்துடன் தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இயேசுவே மேசியாவாகிய கிறிஸ்து என்பதை கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் கற்றுக் கொடுத்தார்கள். பின்னாட்களில் அவன் இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு யூதர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். சாதாரண கூடார தொழிலாளிகளாய் காணப்பட்டவர்கள் கர்த்தரை பற்றிய ஆழமான உபதேசத்தை பவுலிடமிருந்து கற்றுக்கொண்டு இப்போது தங்களை விட அதிக கல்வி அறிவுள்ள அப்போலோவுக்கு அவருடைய வழிகளை கற்றுக் கொடுக்கிற அளவு வளர்ந்து அவனை கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மாற்றிவிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்பட வேண்டும். பவுலுக்கு உதவியாக காணப்பட்டவர்கள் அப்போலோவுக்கு கர்த்தருடைய வழியை கற்றுக் கொடுத்தது போல நாம் எல்லாரும் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் கர்த்தருடைய மார்க்கத்தை ஆழமாய் கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் எல்லார் மேலும் விழுந்த கடமையாக காணப்படுகிறது. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் பின்னாட்களில் தங்கள் வீட்டில் சபையை நடத்தினார்கள் என்று 1 கொரிந்தியர் 16:19 எழுதப்பட்டிருக்கிறது. உதவி செய்தவர்கள் கர்த்தருடைய வழிகளை கற்றுக் கொடுத்தவர்கள் இப்போது தங்கள் வீட்டில் சபையை நடத்தினார்கள் என்பது அவர்களுடைய தொடர்ச்சியான விசுவாச ஓட்டத்தின் வெளிப்பாடாகவும் ஆவிக்குரிய வளர்ச்சியாகவும் காணப்படுகிறது. ஆதி சபையின் துவக்க நாட்களில் வீடுகளில் ஆராதித்தார்கள். காரணம், கட்டிடங்கள் அந்நாட்களில் கட்டப்படவில்லை. அதற்குரிய வசதிகள் காணப்படவில்லை. பிலமோனுடைய வீட்டிலும் சபை காணப்பட்டது. நிம்பாவுடைய வீட்டிலும் சபை காணப்பட்டது. பின்னாட்களில் சபைகள் எபேசு, சிமிர்னா, தியத்தீரா, சர்தை, பெர்கமு, பிலதெல்பியா, லவோதிக்கா என்ற பட்டணங்களில் காணப்பட்டது. ஆகையால் வீடுகளில் தான் ஆராதிக்க வேண்டும். அதுதான் வேதத்தின் வெளிப்பாடு என்றால் நம்பாதிருங்கள்.
ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்ற பெயர் வேதத்தில் சுமார் 6 முறை வருகிறது. அவைகளில் பாதி முறை பிரிஸ்கில்லா ஆக்கிலா என்று மனைவியை முதன்மைப்படுத்தி எழுதப்பட்டிருக்கும். ஒருவேளை அவள் புருஷனை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தருடைய பணியை உற்சாகமாய் செய்திருக்கக்கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பமாக கர்த்தரைச் செய்வீங்கள். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி காணட்டும். சிலர் தங்களை விசுவாசிகள் என்று கூறுவார்கள், ஆனால் அநேக வருஷங்கள் ஒரே நிலையில் வளர்ச்சியற்றவர்களாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களில் கர்த்தர் பிரியம் வைப்பதில்லை. ஆகையால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தைப் போல ஆவிக்குரிய வளர்ச்சி அடையவும் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றி ஓடவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆக்கிலா பிரிஸ்கில்லா போன்ற முன்மாதிரியான விசுவாச குடும்பம் எங்களுக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களை முன்மாதிரியாக வைத்து ஓட நீர் உதவி செய்வீராக. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்மை சேவிக்கிற குடும்பங்களாக ஒவ்வொருவரையும் நீர் வணவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல பாதுகாத்தலும். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.